ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அகரவரிசைப்படுத்துதல். சரிங்களா? ஸோ இந்த அகரவரிசைப்படுத்துதல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுமா, ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ இந்த வாட்டி சிலபஸில் நம்மளுக்கு செப்பரேட்டாகவே அகரவரிசைப்படுத்துக அப்படிங்கிற டாபிக் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து 2-3 கேள்விகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அதனால் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புரிஞ்சாலே போதும். உங்களுக்கு 3 மார்க்லேருந்து 4 மார்க் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். சரியா? ஸோ சாதாரண விஷயம் இல்லைங்க. 3லேருந்து 4 கேள்விகள் அப்படிங்கிற போது யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அகரவரிசைப்படுத்துக அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இப்போ என்னதான் இந்த அகரவரிசைப்படுத்துக அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆர்டர் வைஸாக நம்ம அடுக்கணும். ஒரு 5 வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அந்த 5 வார்த்தைகளை நம்ம இந்த ஆல்பபெட்டிக் வைஸாக வந்து அடுக்கணும். சரியா? இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஆல்பபெட் வந்து தெரியும். அதாவது ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஸோ இந்த ஆர்டரில் இப்படியே இசட் வரைக்கும் போய்க்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 4 வார்த்தைகள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோம். அதாவது கேட், பால், ஆப்பிள், அதுக்கப்புறம் டாக். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு 4 வார்த்தைகள் கொடுக்குறாங்க. இதை ஆல்பபெட்டிக் வைஸாக வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை வந்து எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் ஏ. ஏ ஆப்பிள். ஏ ஃபார் ஆப்பிள். அடுத்து பி. பி தானே வரணும். அடுத்து பிக்கு இங்கே என்ன இருக்கு? பால் இருக்கு. அடுத்து சி வரணும். சிக்கு என்ன? கேட். அடுத்து டி. டிக்கு என்ன? டாக். ஓகேவா? புரியுதா? ஸோ ஏபிசிடி ஆல்பபெட்டிக் வைஸாக அடுக்குறோமா? ஸோ இதே தாங்க இங்கேயும் பண்ண போகிறோம். சரியா? இது வந்து ஒரு அதை விட இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிலாம் வந்து கிடையாது. என்ன நம்மளுக்கு வந்து அங்கே ஏ டு இசட் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு தமிழ் அப்படிங்கிறதுனால உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து இது 3மே வந்து கலந்து வரும். சரியா? ஸோ நம்ம வந்து எதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எதை செகண்ட் பார்க்கணும், எதை அடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்ல போகிறோம். சரியா? ஸோ அதை வந்து கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. கையில் வந்து ஒரு நோட்டு பென் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சொல்ல சொல்ல என்னென்ன பாயிண்ட் சொல்கிறோமோ அதை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரியா? நீங்கள் நோட் பண்ண தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து அது நிற்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணணுங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்து தான். சரியா? ஸோ இந்த இடத்துல அக்கு வரணும். ஸோ இந்த இடத்துல இல்லை, நீங்கள் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அக்கு வரணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உயிரெழுத்தில் ஸ்டார்ட் பண்ணணுங்க. அடுத்து மெய்யெழுத்து. ஓகேவா? அடுத்து உயிர்மெய் எழுத்து. இதுதான் வந்து ஆர்டர். ஓகேவா? ஸோ வந்து நான் அதுவும் எப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது இந்த ஆனா, ஆவனா, ஈனா, ஐயனா, ஊனா, ஓனா, ஏனா, ஏனா, ஓனா, ஓவனா, ஐயனா, ஓனா, ஓவனா, அவ்வனா. அதுக்கடுத்து அக்கனா. ஓகேவா? ஸோ இந்த நான் எழுத்துக்களுக்குள்ள அந்த வார்த்தை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரியா? இந்த எழுத்துல இல்லை அப்படின்னா அடுத்து இங்கே இக்கு. ஓகேவா? நல்லா கேட்டுக்கோங்க. ஆல இருந்து அக்கு வரைக்கும் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இங்கே இக்குக்கு வரணும். சரியா? ஃபர்ஸ்ட்டு உயிர் எழுத்து. இது ஃபுல்லா வந்து மெய் எழுத்து. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து இக்கு இருக்கான்னு பார்க்கணும். இக்கும் கொடுக்கல அப்படின்னா அடுத்து இக்குல இல்லை அப்படின்னா இக்குக்கு அப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணும்னா இந்த லைனில் வரணும். ஓகேவா? காக்கா, கீக்கி, கூக்கு, கேக்கே, கை, கொக்கோ, கௌ. ஓகேவா? இந்த ஆர்டரில் வரணும். அடுத்து இங்குல ஆரம்பிக்கணும். சரியா? இங்குக்கு அப்புறம் ஞானா, நீ, நூ, நே, நை, நோ, நோ, நவ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப இச்சு. இச்சுக்கு அப்புறம் சா, சா, சி, சி, சு, சு, செ, செ, சை, சோ, சோ, சவ். ஓகேவா? புரியுதா? அதுக்காக ஆனாவனா ஆனாவளால வந்து இக்கு வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக இக்கு இங்கு இச்சுன்னு வந்து இந்த ஆர்டரில் இறங்கிடக்கூடாது. சரியா? மேல இருந்து கீழே வந்து வந்துடக்கூடாது. லெஃப்ட் டு ரைட்டு தான் பார்க்கணும். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட் இந்த ஆர்டரில் தான் வந்து நீங்கள் பார்க்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து டேபிள் இருக்கு. நாங்கள் இதை வச்சு வந்து பார்த்துடலாம். ஆனால் வந்து நாங்கள் எக்ஸாமில் எப்படி பார்க்குறது அப்படின்னா எக்ஸாமில் போகிறதுக்குள்ள நீங்கள் இந்த 2 விஷயத்தை வந்து நல்லா மனப்பாடமாக பார்த்துட்டு போகணும். என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா மனப்பாடமாக பார்த்துட்டு போகணும். என்ன அப்படின்னா ஒன்று உயிர் எழுத்துக்கள்ங்க. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா? ஆனா அவனா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்கு வரைக்கும். சரியா? அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கள். ஓகேவா? உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். தெரியுமா? ஓகேவா? நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இருந்தாலும் நம்ம திரும்ப வந்து ஞாபகப்படுத்திக்கணும். சரியா? ஸோ இப்ப கூட உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு இக்கு, இங்கு, இச்சிட்டு தெரியும்? தெரியாது. எங்க இப்ப நீங்க சொல்லி பாருங்க. உங்களுக்கு கூட இங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து தவறுதல் பண்ணிருவீங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த உயிர் எழுத்துக்கள நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மெய் எழுத்துக்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த மெய் எழுத்துக்கள்.
ஒரு நிமிஷம் இருங்க. ஆ ஓகே. மெய்யெழுத்துக்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். புரியுதா? ஸோ இது 2ம் தெரிஞ்சாதான் இது 2 தெரிஞ்சாலே போதும். நீங்க இதுக்கு உள்ள இருக்கிற எழுத்துக்கள் எல்லாத்தையுமே போட்டுறலாம் இல்லையா? ஸோ இதோட கூட்டல் தானே இது. இக்கு பிளஸ் ஆ, கா. இக்கு பிளஸ் ஆ, கா. இக்கு பிளஸ் ஈ, கி. ஓகேவா? ஸோ அப்ப இதோட கூட்டல் தானே இது. நம்ம ஆனாவனாவும் இந்த இக்கிங் இச்சும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நீங்க ஒவ்வொரு ஆர்டரா வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து எங்கே மேட்ச் ஆகுது, எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வரணும். சரியா? ஸோ இன்னும் தெளிவா உங்களுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறத நான் எக்ஸாம்பிளோட சொல்றேன். சரியா? நான் இது எவ்வளோ சொன்னாலும் நம்மளுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லும்போது தான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். சரியா? ஸோ இதுல மொத்தம் நம்மளுக்கு இருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 நம்மளுக்கு தெரியும். சரியா? ஆயுத எழுத்து 1 அதுதான் வந்து அக்கு. ஓகேவா? அக்கும் பார்க்கணுங்க. உயிரெழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆனா, முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டேபிள் தான் ஆர்டர். இந்த டேபிள அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்ல தான் போணும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஆனா வந்து அக்கு வரைக்கும் பார்க்கணும். அக்கு முடிச்சோனே இக்கு. சரியா? இக்கு, இங்கு, இச்சுல வந்து இக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கிட்டு போயிரணும். காக்கா, கீக்கி, குக்கு, கேக்கே அங்கிட்டு போயிரணும். நீங்க கீழ போயிறக்கூடாது. ஓகேவா? இக்கு, இங்கு, இச்சு அப்படி போயிறக்கூடாது. காக்கா, கூக்கு, கேக்கே, கோகோ, கை, கோகோ, கவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்கு வந்துரணும். அதுக்கப்புறம் இங்குலேருந்து ஞாங்கா, ஞீங்கி இதில் ஆரம்பிச்சு நவ் வரைக்கும் முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் திரும்ப இச்சு. இச்சதுக்கு அப்புறம் அடுத்து சாச்சா, சீச்சி, சூச்சு, சேச்சே, சை, சோச்சோ, சவ். ஓகேவா? இங்கே முடிக்கணும். அடுத்து இஞ்சு. அடுத்து இஞ்சில் ஃபுல்லாக இந்த வரிசை. அடுத்து இட்டு. இட்டுல ஃபுல்லாக இந்த வரிசை. அடுத்து இன்னு. இந்த ஆர்டரில் தான் வரணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இடதிலிருந்து வலது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லெஃப்ட் டு ரைட்டு தான் வந்து பார்க்கணும். சரியா? ஆயுத எழுத்து 1 இருக்கு. மெய் எழுத்துக்கள் வந்து 18. ஓகேவா? இது நம்ம எல்லாத்துக்கும் இதுதான் வந்து இந்த இக்கு இங்கு. இக்கு, இங்கு, இச்சு ஓகேவா? இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது 2யுமே வந்து நீங்க மனப்பாடமா படிச்சுக்கணும். உயிரெழுத்தும், மெய்யெழுத்தும் நீங்க மனப்பாடமா தெரிஞ்சா தான், இந்த இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ நான் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு நீங்க வந்து இப்ப நம்ம வந்து சொல்லலாம். சரியா? ஆனா எக்ஸாம்ல உங்களுக்கு போனோனே பயங்கரமா கரெக்ட்டா ஞாபகம் வரணும். அப்பதான் தான் இந்த ஆர்டர வந்து உங்களால பிடிக்க முடியும். சரியா? ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு மெய்யெழுத்துக்கள் 18 எழுத்துக்களையும் ஒரு 10 வாட்டி எழுதுங்க. சரியா? ஒரு 10 டைம்ஸ் வந்து எழுதுங்க. சரியா? இந்த வீடியோ முடிஞ்சோனயே மெய்யெழுத்துக்கள உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்ல தெரியல எனக்கு ஆர்டர்ல இடையில 1, 2 வந்து மிஸ் ஆகுது அப்படின்னாலும், அத பார்த்து கூட நீங்க ஒரு 10 டைம் வந்து எழுதுங்க. சரியா? இன்னைக்கு எழுதுங்க, நாளைக்கு எழுதுங்க. ஒரு 3 நாள்ல இருந்து ஒரு 4 நாள் வந்து தொடர்ந்து வந்து எழுதுங்க. அதிகபட்சம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் செலவாகும். சரியா? அதுக்கு மேல வந்து செலவாகாது. சரியா? ஆனா 4 மார்க் 4 கொஸ்டின்ங்க. 3 கொஸ்டின்லேருந்து 4 கொஸ்டின் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறம்போது நம்மளுக்கு இங்க ஒரு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம செலவழிக்கிறது தப்பே கிடையாது. ஓகேவா? நம்ம வாழ்க்கையோட முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து விளையாடக்கூடாது. சரியா? சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் மிஸ்டேக் அதிகமா பண்ணுவோம். சரியா? நான் அதனால தான் நான் வந்து சொல்றேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து கேளுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் வந்து மிஸ்டேக் வந்து அதிகமா பண்ணுவாங்க. இங்கேருந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. கடைசியில பார்த்தா ஆனா ஆவனாலே வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆகிரக்கூடாது. ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து பார்க்குறோம். அடுத்து வந்து ஆயுத எழுத்து. சரியா? ஸோ இந்த இடத்துல அத மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் உயிரோடத்தோட சேர்த்தே நான் இக்கு அப்படிங்கிற எழுத்த வந்து சேர்த்துட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க தனியா கூட சேர்த்துக்கோங்க. ஓகேவா? நான் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அதையும் சேர்த்து இப்பவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு உயிரெழுத்து பார்க்கணும். ஓகேவா? அடுத்து ஆயுத எழுத்து. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஆனா, ஆலருந்து அவ்வு வரைக்கும். அதுக்கப்புறம் அக்கு. அதுக்கப்புறம் இந்த மெய்யெழுத்து. ஓகேவா? மெய்யெழுத்து. அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து. ஓகேவா? இதுதான் ஆர்டர். சார் நீங்க தானே உயிரெழுத்து சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டு. அடுத்து ஆயுத எழுத்து சொன்னீங்க. அடுத்து மெய்யெழுத்து சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ அப்ப வந்து நாங்க என்ன பண்றோம், ஆல இருந்து அவு வரைக்கும் பார்த்துடுறோம். அப்புறம் அக்கு பார்த்துடுறோம். அப்புறம் மெய் எழுத்துனா, இக்குல இருந்து கீழ வரைக்கும் போயிடுறோம். இக்குல இருந்து இன்ன வரைக்கும் பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க உயிர்மெய் எழுத்து பார்க்குறோம் அப்படின்னீங்கன்னா தப்பு. அப்படி பார்த்துறக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ வாட்டி திரும்ப திரும்ப சொல்றேன். சார் என்ன சார் ஆனாவனா இதுக்கு போய் நீங்க இவ்வளோ வாட்டி சொல்றீங்களே, இது எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு உங்களுக்கு இப்ப நெறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு தோணும். ஸோ இருந்தாலும் எ ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடந்துறக்கூடாது. சரியா? ஸோ ஏன்னா வந்து இது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம். சரியா? இதுல வந்து நம்மளுக்கு ஒரு 3 கொஸ்டின் கிடைக்குது அப்படிங்கிறம்போது, அது நம்மளுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாரி. சரியா? அதனால வந்து அத மிஸ் பண்ணிறாதீங்க. அதுக்கப்புறம் இதுல இன்னும் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து சொல்றேன். என்ன அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் வந்து எப்பயுமே மொழிக்கு முதல்ல மட்டும் தான் வரும். சரியா? மொழிக்கு முதல்ல மட்டும் தான் வரும். மொழிக்கு முதலில்னு போடுறேன். நீங்க சென்டென்ஸா எழுதிக்கோங்க. உயிரெழுத்து மொழிக்கு முதல் அதாவது ஆனா, ஆவனா இந்த ஆல இருந்து அவ்வு வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டார்ட் ஆகுற வார்த்தையா மட்டும் தான் இருக்கும்.
இடையிலையோ கடைசியாவோ வராது. ஓகேவா? இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? அடுத்தது ஆயுத எழுத்து வந்து மொழிக்கு இடையில மட்டும் தான் வரும். அக்கு இருக்கு பார்த்தீங்களா? அக்கு வந்து மொழிக்கு இடையில் மட்டும் தான் வரும். ஓகேவா? மொழிக்கு இடையில மட்டும் தான் வரும். அதாவது நடுவுல மட்டும் தான் வரும். அஃது, இஃது அந்த மாதிரி நடுவுல மட்டும் தான் அந்த எழுத்து வரும். சரியா? ஆரம்பத்திலயும் வராது. ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்திலயும் வராது. ஒரு வார்த்தையினுடைய முடிவுலயும் அக்கு அப்படிங்கிற வார்த்தை வராது. ஓகேவா? மெய்யெழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல வந்து வரவே வராது. சரியா? அதாவது இந்த இக்கு இங்க இருக்கு பார்த்தீங்களா? இக்கு, இங்கு, இச்சு, இட்டு இந்த எழுத்து இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து மொழிக்கு முதல்ல வரவே வராது. ஓகேவா? ஒண்ணு நடுவுல வரலாம், இல்ல கடைசில வரலாம். ஒரு சில இடங்கள்ல வரும். சரியா? இப்ப பாடசாலை அப்படின்னா, பாடச்சாலை அப்படின்னு நான் நடுவுல இச்சு போடுறேன் தெரியுமா? ஒரு சில இடங்கள்ல இந்த இச்சு, இக்கு, இப்பு, இட்டு இதெல்லாம் நடுவுல நம்ம சேர்ப்போம் தெரியுமா? ஸோ அந்த மாரி இடங்கள்ல அந்த வார்த்தையினுடைய கடைசிலயும் வரலாம், இல்ல வார்த்தைக்கு இடையில வரலாம். வார்த்தைக்கு நடுவுல வரவே வராது. ஓகேவா? இப்ப ஒரு இங்கிலீஷ் வேர்டா இருந்தா வரும். இப்ப இங்கிலீஷ் வேர்ட்ல என்ன நம்ம சொல்லலாம்? இப்ப வந்து கிளாஸ் அப்படின்னா, கிளாஸ் வந்து எப்படி போடுவீங்க? இப்படி எழுத முடியாது. ஓகே. இப்படி எழுத மாட்டோம். கிளாஸ் எப்படி எழுதுவோம்? இக்கு இப்படி தான் கிளாஸ் அப்படிங்கிறது எழுதுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல இப்ப ஸ்கூல் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து இக்கு இந்த மாதிரி முன்னாடி வரும். இது வந்து ஆங்கில சொற்கள். சரியா? இது வந்து நம்மளுக்கு தமிழ் சொற்களுக்கு வராது. அதனால இது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ நம்மள பொறுத்தவரைக்கும் இதுதான் ஆர்டர். உயிரெழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல மட்டும் தான் வரும். ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்துல மட்டும் தான் வரும். ஆயுத எழுத்து ஒரு வார்த்தையினுடைய இடையில மட்டும் தான் வரும். மெய்யெழுத்து அதே மாரி ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்துல வரவே வராது. சரியா? ஸோ இத 3யும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இத பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இதோட எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து உயிர் எழுத்துக்கள்லயே குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பென்னு கூட மாத்திக்கலாம். தெளிவா தெரியுமா என்னன்னு தெரியல. ஓகே. ஆ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு உயிர் எழுத்துக்கள்ல குடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? என்ன எல்லாமே உயிர் எழுத்தா இருக்கா? ஸ்டார்ட்டிங் பாருங்க. ஏ, ஏ, ஆ, ஆ, ஐ, ஈ எல்லாமே உயிர் எழுத்தா இருக்கா? ஸோ இப்ப இத இந்த எந்த ஆர்டர்ல நம்ம அடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறபோது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன? ஆனா, ஆவனா, ஈனா, ஈயனா, ஊனா, ஊவனா, ஏனா, ஏயன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, அவ்வன்னா. ஓகேவா? இந்த ஆர்டர்ல தான் நம்மளுக்கு வரணும். அப்ப ஆனா இருக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாருங்க. ஆ இருக்கா அப்படின்னு பாருங்க. ஆ இருக்கு. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து ஆ இருக்கான்னு பாருங்க. ஆதி இந்த இருக்கா? அப்ப இது செகண்டு. ஓகேவா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எழுத்தே வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்துருச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எழுத்துலயே வச்சுக்கலாம். ஒரு சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் எழுத்துலயே வந்து நம்மளுக்கு இந்த மாரி உயிர் எழுத்துக்களா சிம்பிளா குடுப்பாங்க. அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களா கலந்து குடுப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் எழுத்து எல்லாமே ஒண்ணாவே இருக்கும். அதாவது காலே இருக்கும் எல்லா வார்த்தைகளும். எல்லா வார்த்தைகள் சாலே இருக்கும். எல்லா வார்த்தைகளும் ஆலே இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, 2வது எழுத்த பார்க்கணும். 2வது எழுத்து ஒரே மாரி இருக்குன்னா, 3வது எழுத்த பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்டின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்கான அர்த்தமே அதான். இத ஒரு வாட்டி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ ஆ இருக்கு. அதுக்கப்புறம் என்ன? இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கு. போட்டோம். அடுத்து இருக்கான்னு பாருங்க. இருக்கா? இருக்கு. இந்தா இசை. இருக்கா? அடுத்து இருக்கா? இல்ல. சரியா? அடுத்து அதுக்கப்புறம் என்ன வரும்? இது இருக்கு. இது இல்ல. அடுத்து அது இருக்கான்னு பாருங்க. இல்ல. இருக்கு பார்த்தீங்களா? இருக்கு பார்த்தீங்களா? எஜமான். அப்ப இதுதான் 4. அடுத்து இருக்கா? அப்ப வந்து இது 5. அதுக்கப்புறம் கடைசியா என்ன இருக்கு? அப்ப இது 6. ஓகேவா? இதுதாங்க ஆர்டர். இப்படிதாங்க வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இந்த மாரி ஒரு 5லிருந்து 6 வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு குடுத்துருவாங்க. இதுல என்ன ஆர்டர்ல இது இருக்கு அப்படிங்கிறத கரெக்ட்டா வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். அவ்வளோதான். சரியா? ஸோ இப்ப அடுத்தது பாருங்க. இங்க பாருங்களேன். இந்த இடத்துல உள்ள முதல் எழுத்துக்கள் எல்லாம் பாருங்க. கோ, கி, கா, கு, கா. அப்ப இது என்னது? ககர வரிசை. சரியா? அதாவது கானா, சானால வந்து இக்கு வரிசை. இக்குல வந்து இங்க உயிர்மெய் எழுத்துக்கள் காக்கா, கீ, கு, கே, கை, கோ, கௌ இந்த ஏரியா வந்து இந்த வரிசைய வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஸோ இப்ப வந்து சொல்லி பாருங்க. காக்கா. அப்ப கா இருக்கா? கா இருக்கு. காவும் இருக்கா? இருக்கு. காக்கா. கீ இருக்கா? கீ இருக்கு. ஓகே. கீ இல்ல. கீ மட்டும் இருக்கு. குக்கு. கூ இருக்கா? கூ இருக்கு. குக்கு. கே இல்ல. கை. கோ. கோ இருக்கு பார்த்தீங்களா? கோ வேற, கோ வேற மாத்தி போட்டுறக்கூடாது. கோவில். கோ இருக்கா? கோ இருக்கு அப்ப.
ஓகேவா? அப்ப 5 ஓகேவா? ஸோ அப்ப இதுதான் இதனுடைய ஆர்டர். சரியா? இதுதாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து உயிர் எழுத்துக்கள் மட்டும் பார்த்தோம். அடுத்து வந்து உயிர்மெய் எழுத்துக்கள்ல ஒரே வரிசையில உள்ளத பார்த்தோம். காணா, சா, காக்கா, கீக்கி, கூக்கு, கேக்கே, கை இந்த வரிசைக்குள்ள உள்ளது மட்டும் பார்த்தோம். ஸோ இப்ப அடுத்தது நம்ம எல்லாமே கலந்து பார்க்க போறோம். உயிரெழுத்து, உயிர்மெய் எழுத்து 2யும் கலந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கவனமா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? உயிரெழுத்துக்கள் தாங்க பார்த்துக்கணும். அதான ஆர்டரு. நம்ம ஆனா, ஆவனால இருந்து, இங்கேருந்து இதுவரைக்கும் எதுவும் வார்த்தைகள் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எது எழுத்துக்கள் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கரெக்ட்டா? ஸோ அப்ப இங்க எதுவும் எழுத்துக்கள் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆவே வந்திருக்கு. சரியா? ஆ வந்தாலே அப்ப நம்ம கண்ண மூடிட்டு போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் எழுத்து அதுதான். அதுக்கப்புறம் ஆவும் வந்திருக்கு. அப்ப அதுவும் ஓகே. அடுத்த எழுத்து செகண்டு ஓகேவா? ஸோ இப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்கு? கா இருக்கு, சா இருக்கு, தா இருக்கு, வா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த மெய்யெழுத்துக்களுடைய வரிசை இக்கு, இங்கு, இச்சு, இட்டு அந்த வரிசை தெரிஞ்சா மட்டும் தான், இது எங்கே நம்மளுக்கு எது எது வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ இப்போ நம்மளுக்கு கா இருக்கு, சா இருக்கு, தா இருக்கு, வா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம மேல போவோம். ஓகேவா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட்டு 2 இது கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்தது வந்து நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? கா இருந்துச்சா? அப்ப கா வந்து எங்கே வருது பாருங்க. கா வந்து இந்த ஆர்டர் நம்ம ஃபுல்லா முடிச்சுட்டோம். இக்கு வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து இங்கேருந்து பார்த்தோம்னா, இங்க இக்கு வரணும். இக்குலாம் இல்ல. அடுத்து வந்து இந்த கா வரிசையில வரணும். அப்ப கா இருக்கு. ஓகேவா? கா முடிச்சிட்டோம். அடுத்தது நம்மளுக்கு என்ன? சா இருக்கு, வா இருக்கு, தா இருக்கு. ஓகேவா? நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கையில நோட்டு, பென் எடுத்து எழுதிக்கோங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன். சும்மா பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிட்டு, இப்போ கூட போய் நோட்டு, பென் எடுத்துட்டு வந்து கீழ நான் குடுத்துருக்க அந்த கொஸ்டின எழுதி வச்சுட்டு இந்த டேபிள பாருங்க. அப்பதான் நான் சொல்றது புரியும். மார்க்க விட்டுட்டு உட்காந்துராதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது கா. கா முடிஞ்சுச்சா? அடுத்து நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? சா குடுத்துருக்காங்க, வா குடுத்துருக்காங்க, தா குடுத்துருக்காங்க. காக்கு அப்புறம் என்ன வருது பாருங்க. இக்கு, ஞாங்கா, ஞாங்கா, ஞிஞி இதெல்லாம் வந்து வரல. அடுத்து இச்சு வரிசையில பாருங்க. சா வருதா? அப்ப சா இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்காங்க? கா, சா 2 முடிஞ்சுச்சா? இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? வா இருக்கு, தா இருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம நேரா எங்கே வந்துரணும்? இஞ்சு வரிசையில வராது. அடுத்து இட்டு வரிசையில வராது. இன்னு வரிசையில வராது. இத்து வரிசை இந்தா இருக்கு பார்த்தீங்களா? அப்ப தா வருதா? இத்து வரிசையில தா. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் வரணும். இங்க கா பார்த்துட்டீங்கன்னா, கா ஃபுல்லா பார்த்துட்டு, அடுத்து இங்க ஃபுல்லா இந்த வருஷம் ஃபுல்லா பார்த்துட்டு, அடுத்து சாச்சா, சிச்சி இந்த வருஷம் ஃபுல்லா பார்த்துட்டு, அடுத்து ஞானா, நீனி இந்த வருஷம் பார்த்துட்டு, அடுத்து டாட்டா, டிடி, டூட்டு, டேட்டே இந்த வருஷம் பார்த்துட்டு, அடுத்து நானா, நீனி, நூனு, நேனே, நை இந்த வருஷம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தாத்தா, தீத்தி இந்த வரிசையில வரணும். இப்ப இடையில இந்த இடத்துல ஏதோ ஒரு டே அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா, இதுதான் அடுத்தது வரும். சரியா? இது 1, இது 2 அடுத்தது இங்க ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா, இதுதான் 3வதா வரும். சரியா? அடுத்து இங்க நே அப்படிங்கிறது வந்திருக்குன்னா, இதுதான் 4வது. அதுக்கப்புறம் தான் நீங்க இத்து வரிசைக்கு வரணும். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு அடுத்தது இங்க தா மட்டும் தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது தா. ஓகே. அடுத்து ஆல்ரெடி நம்ம வந்து அங்க 2 எடுத்துட்டோம். 2 எடுத்துட்டோம். ஸோ இருந்தாலும் இந்த உயிர்மெய் எழுத்துக்களுக்காக நான் இந்த ஒரு நம்பர்ஸ் போடுறேன். கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு கா கண்டுபிடிச்சுட்டோம். அடுத்து சா வந்துருச்சு. அடுத்து தா வந்துருச்சு. இன்னும் என்ன இருக்கு நம்மளுக்கு? வா மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்ப இவ்வு வரிசை எங்க வரும்? இவ்வு கீழ தான் வரும். இல்லு, இவ்வு, இல்லு அங்கே தான் வரும். அப்ப இங்க இவ்வு கீழ வந்துருங்க. இந்தா இருக்கா இவ்வு வரிசை. ஸோ இந்த வரிசையில பாருங்க. வா வந்துருச்சா? ஸோ அப்ப இது 4 ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஆர்டர் தான். அப்ப என்ன ஆர்டர்? கா, சா, தா, வா அப்படிங்கிறது தான் ஆர்டர். ஓகேவா? அப்ப பாருங்க 1, 2 போட்டோம். அதுக்கப்புறம் என்ன வரும்? கா. அதுக்கப்புறம் சா. அதுக்கப்புறம் தா. அதுக்கப்புறம் வா. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து எழுதணும். இதுதான் வந்து அகர வரிசைப்படுத்துக அப்படிங்கிறதுக்கான மெத்தட். ஓகேவா? ஸோ இத வந்து யாரும் வந்து மறந்துறாதீங்க. தெளிவா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. ஓகேவா? நீங்க திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கூட நான் உங்களுக்கு வந்து எடுத்து குடுக்குறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது கீழ பாருங்க. அடுத்தது இந்த ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன குடுத்துருக்காங்க பாருங்க. தூ இருக்கு, சே இருக்கு, வி இருக்கு, கி இருக்கு, நா இருக்கு. ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இது என்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்மெய் எழுத்துக்கள். தெளிவா தெரியுது. ஓகேவா? இங்க வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்ல. கரெக்ட்டா? உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது இங்க எங்கேயுமே இல்ல. ஓகேவா? ஸோ இப்ப சொல்லுங்க. இப்ப நம்ம டேபிளே பார்க்க வேணாம். சரியா? ஸோ நம்ம டைரக்ட்டா போடலாம். ஓகேவா? இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் எடுத்தோனே, இக்கு வரிசையில இருக்கா? இக்கு வரிசையில வார்த்தைகள் ஆரம்பிக்காது. நம்மளுக்கு தெரியும். மேக்ஸிமம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரே எழுத்துக்கள் ஆரம்பத்துல இருந்து இந்த குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? டைப் 2 பாருங்க. கா, 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 கா எல்லாமே எழுத்து எல்லாமே காவா இருக்கா? ஸோ அப்ப அடுத்து வந்து என்ன எழுத்து வருது பாருங்க. இங்க இல்லு வருதா?
ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே சேம் எழுத்தா இருந்து, 2வது எழுத்துக்கள் இந்த இல்லு, இன்னு, இட்டு, இஞ்சி, இட்டு இப்படி வரும்போது தான் நம்ம இந்த ஆர்டர் வந்து வரும் வார்த்தைகள் அதிகமா. இல்லைன்னா மேக்ஸிமம் இந்த ஆ டூ அக்கு வரைக்கும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த காக்கா, கீக்கி இந்த ஏரியால தான் வந்து நம்மளுக்கு அதிகமான வார்த்தைகள் வந்து வரும். சரியா? ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க டக்கு டக்குன்னு ஷார்ட்டா முடிவெடுக்கிறதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, நம்மளுக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க? டூ இருக்கு, சே இருக்கு, வி இருக்கு, கீ இருக்கு, நா இருக்கு. சரியா? அப்ப நம்ம இக்குங்கில பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இக்கு தான் வரும். இக்குல கா வரிசை வந்துருமா? அப்ப காக்கா, கீ, கீ, கீ வந்துருச்சா? ஸோ அப்ப இங்க 1 ஓகேவா? எப்படின்னு சொல்றேன் புரியுதா? ஆனா, ஆவனா அங்கே இல்ல. ஓகேவா? அடுத்து நம்ம இக்குக்கு வரோம். இக்கும் இல்ல. அடுத்து கா, கா, கீ, கீ வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் கீரி, கிரி. ஓகேவா? அடுத்து என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து நம்ம என்ன எழுத்துக்கள் குடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. நம்ம டைரக்ட்டா மேல போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு டூ குடுத்துருக்காங்க, சே குடுத்துருக்காங்க, வி குடுத்துருக்காங்க, நா குடுத்துருக்காங்க. சரியா? கீ மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க. அடுத்தது நம்மளுக்கு என்ன வேணும்? டூ இருக்கு, சே இருக்கு, வி இருக்கு, நா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப அடுத்து வந்து இந்த இங்கு வரிசையில எதுவுமே வரல. அடுத்து வந்து இச்சு வரிசையில நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்க? சே வந்திருக்கு பார்த்தீங்களா? சே வந்திருக்கா? ஸோ இக்கு வரிசையில இங்க குடுத்துருக்காங்க என்ன குடுத்துருக்காங்க? சேட்டை அப்படின்னு குடுத்துருக்காங்க. அப்ப சே வந்திருக்குல்ல நம்மளுக்கு. அப்ப சே எங்க வரும்? இச்சு வரிசையில தான் வரும். அப்ப இங்க பாருங்க சா, சா, சி, சி, சு, சு, சே, சே, சே. ஓகேவா? அப்ப இது 2வது. அடுத்தது பாருங்க. அடுத்து நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? கீ முடிச்சுட்டோம், சே முடிச்சுட்டோம். வி இருக்கு, டூ இருக்கு, நா இருக்கு. ஓகேவா? வி, டூ இருக்கு, நா இருக்கு. நா வந்து நம்மளுக்கு நம்மவர் அந்த நா இன்னுல வந்து வர சரி சரியா? ஸோ அப்ப வந்து இஞ்சு வரிசையில எதுவும் கிடையாது. இட்டு வரிசையில எதுவும் குடுக்கல. சரியா? நா வரிசையிலயும் எதுவும் குடுக்கல. இத்து வரிசையில எதுவும் குடுத்துருக்காங்களான்னு பாருங்க. குடுத்துருக்காங்க. டூ வந்திருக்கு. அப்ப தாத்தா, தீ, தீ, தூ, தூ. இந்தா இருக்கா? அப்ப இதுதான் 3வது. ஓகேவா? அடுத்து பாருங்க இன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்மவர். இன்னு இருக்கா? அப்ப நம்மவர். இது 4வது. ஓகேவா? ஸோ இதுதாங்க ஆர்டரு. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து போகணும். இந்த லெஃப்ட் டூ ரைட்டு அப்படிங்கிற ஆர்டர்லாம் திரும்ப இங்க முடிச்சதுக்கப்புறம், திரும்ப இங்க லெஃப்ட்லேருந்து திரும்ப ரைட்டு. திரும்ப முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் டூ ரைட்டு. திரும்ப முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் டூ ரைட்டு. திரும்ப முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் டூ ரைட்டு. ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம எத்தன வார்த்தை கண்டுபிடிச்சிட்டோம்? 4 வார்த்தைகள் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்ன இருக்கு? வி இருக்கு. வி வந்து எங்கே போணும்? இவ்வு வரிசைக்கு போணும். இவ்வு, வா, வா, வி, வி அந்த இடத்துக்கு போணும். இந்தா இருக்கு பார்த்தீங்களா? வி. அப்ப இது 5வது. ஓகேவா? ஸோ, இப்ப அப்படியே வந்து இத எடுத்து இங்க போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? கா வரிசையில கீ வந்துருச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு சே வரிசை. சா, சா, சி வரிசையில சே. அடுத்து தூ. அடுத்து நா. அடுத்து வி. ஓகேவா? ஸோ, இதுதான் ஆர்டர். ஓகேவா? ஸோ, இப்படிதான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ, இப்ப டைப் 2. டைப் 2வ பொறுத்தவரைக்கும் முதல் எழுத்து எல்லாமே வந்து சேமா இருக்கும். சரியா? 2வது எழுத்துக்கள வச்சு நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ, இங்க பாருங்க எல்லாமே கா தான். அப்ப முதல் எழுத்த விட்டுருங்க. 2வது எழுத்த எடுங்க. நீ, இல்லு, வா, அதுக்கப்புறம் லை, அதுக்கப்புறம் வந்து டா, அதுக்கப்புறம் நா. ஓகேவா? 2வது எழுத்துக்கள நம்ம எடுத்துக்கணும். ஸோ, இப்ப இங்க பாருங்க. இங்க பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த இந்த எழுத்துக்கள ஃபுல்லா எழுதிக்கோங்க. நம்ம இப்ப அப்படியே வந்து மேல சார்ட்டுக்கு போவோம். ஒரு நிமிஷம் ரைட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே மேல சார்ட்டுக்கு போவோம். ஓகேவா? சரி. இப்ப பாருங்க. எரேஸ் பண்ணிறலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தா சாரிப்பா. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான டாபிக்கு. அதனால தான். ஏன்னா நீங்க இதுல வந்து விட்டுறவே கூடாது. கஷ்டமான டாபிக்ல கூட ஒரு கேள்வி விட்டுட்டு வந்துரலாம். ஏன்னா அது நம்மளுக்கு கஷ்டம்னா, பக்கத்துல உள்ளவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது வந்து எல்லாருக்குமே ஈஸியான ஒரு டாபிக். அதனால இதுல நீங்க தப்பு பண்ணீங்க அப்படின்னா, உங்கள ஈஸியா ஸ்கோர் உங்களுக்கு மேல போய் அடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா, கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. சரியா? ஸோ என்னென்ன எழுத்துக்கள் நம்மளுக்கு அங்கே குடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? கணிதம்க்கு வந்து நீ 2வது வார்த்தை. சரியா? அடுத்து வந்து கல்லுக்கு வந்து இல்லு 2வது வார்த்தை. அடுத்து கனவுக்கு வந்து நா 2வது வார்த்தை. கடலுக்கு வந்து டா. அதுக்கப்புறம் கவலைக்கு வந்து வா 2வது வார்த்தை. அதுக்கப்புறம் கலைக்கு வந்து லை. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் வந்து இங்கே மாத்தியிருக்கோ? ஸோ ஆமா, 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 ஆமா. சாரி. சரி. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேப்பா. ஸோ, இப்ப இங்க வந்து என்ன ஆர்டர்ல இருக்கு நம்மளுக்கு? இந்த ஆர்டர்ல. ஓகேவா? நீங்க கரெக்ட்டா எழுதிக்கோங்க. நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஸோ, இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த ஆர்டர் என்னென்ன ஆர்டர் நம்ம இங்க எடுத்திருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன குடுத்துருக்காங்க? கணிதம்க்கு வந்து நீ 2வது வார்த்தை எடுத்துக்கிறோம். ஏன்னா, எழுத்து எல்லாமே காவா இருக்குல்ல. அதனால 2வது எழுத்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து எழுதிக்கிறோம்.
ஓகேவா? ஏன்னா மேல டேபிள் இருக்கிறதுனால. நம்ம கீழ போயிட்டு, போயிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அதுக்காக. உங்களுக்கு குழப்பம் ரொம்ப. ஸோ நீ, இல்லு, வா, லை, டா. ஓகேவா? இது லைங்க. லை, டா, நா. சரியா? நீ, அதுக்கப்புறம் கடைசியில வந்து நான் ரெட்ட சுழி நான். சரியா? இது வந்து 3 சுழி, ரெட்ட சுழி. கவனமா பார்க்கணும். அடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன வரும்? ஸோ ஆனா, ஆவனால இங்க எதுவுமே கிடையாது. ஓகேவா? அத விட்டுருங்க. எதுவுமே கிடையாது. விட்டுருங்க. இக்கு, இங்குல காணா, சானால எதுவும் இருக்கா? இல்ல. அடுத்து இங்கு வரிசையில எதுவும் இருக்கா? இல்ல. அடுத்து இச்சு வரிசையில எதுவும் இருக்காப்பா? சா, சா, சி, சி, சு, சு, சே, சே எதுவும் வருதாப்பா? வரல. அடுத்து இஞ்சு வரிசையில எதுவும் வருதாப்பா? வரல. ஓகேவா? ஸோ அடுத்து இட்டு வரிசையில வருதாப்பா? வருது. எங்க இருக்கு? இந்தா வருதா? டா வருதா? அப்ப டா எங்க இருக்கு பாருங்க. டா ஃபர்ஸ்ட்லயே இருக்கு. அப்ப இதுதான் முதல் வார்த்தை. டா 2வது எழுத்து எங்க டா வருதுன்னு பாருங்க. எந்த வார்த்தைக்கு? கடல். அப்ப கடலுங்கிற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்மளுக்கு இல்லு வரிசையில பார்க்கணும், இவ்வு வரிசையில பார்க்கணும், இன்னு வரிசை, இன்னு வரிசையில பார்க்கணும். அடுத்து இட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு இன்னு வந்துருச்சு. ஸோ அப்ப இங்க நீ இருக்குல்ல நம்மளுக்கு. ஸோ அப்ப 3 சுழி இன்னு இருக்கா. அப்ப இந்த நா வரிசையில பார்க்கணும். அப்ப நீ இந்தா இருக்கு. அப்ப இதுதான் 2வது வார்த்தை. கணிதம் அப்படிங்கிறது 2வது வார்த்தை. அடுத்து நம்மளுக்கு என்னென்ன இருக்கு? இல்லு வரிசை பார்க்கணும், இவ்வு வரிசை பார்க்கணும், இல்லு வரிசை. இல்லுலே வந்து இந்த இல்லும் வந்துரும், லையும் வந்துரும். அப்புறம் இந்த ரெட்டை சுழி இன்னு பார்க்கணும். இது கடைசியில தான் வரும். சரியா? நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு அடுத்து இல்லு, அதுக்கப்புறம் இவ்வு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்படியே வாங்க, கீழ வாங்க. இத்து வரிசைலாம் இல்ல. தா வரிசைலாம் இல்ல. நா வரிசை இல்ல. இப்பு வரிசை இல்ல. இம்மு இல்ல. இதெல்லாம் இல்ல. இல்லு, இவ்வு 2மே இருக்கா? ஸோ இல்லுல நம்மளுக்கு என்னென்ன குடுத்துருக்காங்க? இல்லு குடுத்துருக்காங்க. லை குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வருது? இல்லுலாம் வருது. ஓகே. நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கேருந்து இதுவரைக்கும் நீங்க சாரிப்பா. இங்கேருந்து இதுவரைக்கும் நீங்க பார்த்து முடிச்சுட்டீங்கன்னா, திரும்ப ஈலருந்து இதுவரைக்கும் பார்க்கணும். அடுத்து திரும்ப இர்றலருந்து இதுவரைக்கும் பார்க்கணும். அப்ப இங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? இல்லு தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இல்ல வந்து நம்மளுக்கு ஒரு வார்த்தை குடுத்துருக்காங்க. என்ன குடுத்துருக்காங்க? கல் அப்படிங்கிற வார்த்தை வந்து குடுத்துருக்காங்க. அப்ப இல்லு தான் வந்து அடுத்தது வரும். ஸோ, அப்ப இங்க எத்தன வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ, இல்லு தான் வந்து 3வது. அதுக்கப்புறம் இந்த இல்லு லைன்ல என்ன இருக்கு நம்மளுக்கு? லை குடுத்துருக்காங்க. அப்ப லை எங்க வருது பாருங்க. லாலா, லீலி, லூலு, லேலே, லை. அப்ப இது 4வது வார்த்தை. 4வது என்ன? கலை அப்படிங்கிறது 4வது வார்த்தை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இவ்வு வரிசை கண்டுபிடிக்கணும், இன்னு வரிசை கண்டுபிடிக்கணும். இன்னு தான் கடைசி. இவ்வு அடுத்தே வந்துருச்சுப்பா. இவ்வு அடுத்தே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வா இருக்கு. என்ன இருக்கு? கவலை அப்படிங்கிறதுக்கு வா குடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் 5வது வார்த்தை. இன்னு தான் கடைசி. ஓகேவா? ஸோ அதனால கனவு அப்படிங்கிறதுல நா குடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வந்து 6வது வார்த்தை. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர். ஸோ என்ன குடுத்துருக்காங்க? கடல் 1, அதுக்கப்புறம் கணிதம் 2 நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல சொல்ல வந்து நோட் பண்ணிக்கோங்க. கடல் வந்து 1, கணிதம் வந்து 2, அதுக்கப்புறம் வந்து என்ன குடுத்துருக்காங்க? கல் வந்து 3, கலை வந்து 4, அதுக்கப்புறம் கவலை 5, 6 வந்து கனவு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம போடணும். இப்ப பாருங்க. கணிதம், கல். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? டா வரிசை தானே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோமா? அப்ப கடல் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிச்சோம்? கணிதம். நீ வந்துச்சா? நானா, நீ. அதுல பார்த்தோம். அப்ப கணிதம் செகண்டு. அதுக்கப்புறம் இல்லு வந்துச்சா? அது கல் தேர்டு. அதுக்கப்புறம் லை வந்துச்சா? இல்லு வரிசையிலே அடுத்து லை வந்துரும்ல. ஸோ அதுக்கப்புறம் அது ஃபோர்த்து. சாரி. இந்த லை இல்ல. ஒரு நிமிஷம். அது கவலை. இதுல நம்ம வா மட்டும் தானே எடுத்திருக்கோம். சரியா? இதுல நம்ம வா மட்டும் தான் எடுத்திருக்கோம். இந்த லை. ஓகேவா? இங்கேருந்து இந்த லை. ஸோ அப்ப இது வந்து 4வது. அடுத்தது வந்து என்னது? அடுத்தது வா வரிசை. இது 5வது. அடுத்ததான் கடைசி தான் நா வரிசை. இன்னு வரிசை வந்து ரெட்டை சுழி இன்னு வரிசை வந்து கடைசி. சரியா? அதனால நா தான் கடைசியில வரும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்ல இப்போதைக்கு உங்களுக்கு புரியிற மாரியும் இருக்கலாம், புரியாத மாரியும் இருக்கலாம். சரியா? புரியிற மாரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியா தெரியும். ஆனா நீங்க கொஸ்டின் எடுத்து போடும்போது தான் உங்களுக்கு டஃப்பா இருக்கிற மாரி தெரியும். ஸோ அதனால இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே வந்து இத திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது இங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா, ஆவன்னா அலையில வந்து 2வது எழுத்துக்கள் வந்து குடுத்துருக்காங்க. இன்னு, ரெட்டை சுழி இன்னு, 3 சுழி இன்னு, இச்சு, இன்னு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுத்து நம்ம பார்க்க முடியாது. எல்லாமே ஒண்ணா இருக்கு. ஓகேவா? ஸோ சாரிங்க. ஸோ அப்ப இத ஆர்டர் வைஸா பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? நம்மளுக்கு மொதல்ல என்ன வரிசை வரும் இதுல? இன்னுலாம் கடைசி. இன்னும் கீழ தான் வரும். இந்த இன்னும் கீழ தான் வரும். ராரா, ரீரி, ரூரு அதுவும் கீழ தான் வரும். இப்பு வரிசையும் கடைசியா தான் வரும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா, இச்சு வரிசை தான் வரும். ஓகே. அப்ப அச்சம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் என்ன வரும்?
இன்னு வந்துருமா? 3 சுழி இன்னு வந்துருமா? அதுக்கப்புறம் இச்சுக்கு அப்புறம் இன்னு வந்துருமா? ஸோ நல்லா பாருங்க. இக்கு, இங்கு, இச்சு. இச்சு வரிசையில நம்ம போட்டோம். அடுத்து வந்து இஞ்சு, இட்டு கிடையாது. அப்புறம் இன்னு வந்துருதா? ஓகேவா? அப்ப இன்னு வரிசை 3வது. ஸோ இதில வேற எதுவும் இருக்கான்னு பார்க்கணும்ப்பா. 3 சுழி இன்ல வேற எதுவும் எழுத்துக்கள் குடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். குடுக்கல. அப்ப இது மட்டும் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 3வது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்னு வரும். சரியா? நாய் அப்படிங்கிறதுக்கு வரும் தெரியுமா? இந்த இன்னு வரும். மேல போய் பாருங்க. இன்னு. எங்கே வருது? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன பார்த்தோம் நம்ம? இச்சு பார்த்தோமா? அச்சம். ஃபர்ஸ்ட்டு இச்சு பார்த்தோமா? ஸோ அப்ப இச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டோமா? அடுத்து என்ன நம்மளுக்கு வந்திருக்கு? இச்சுக்கு அப்புறம் இன்னு. 3 சுழி இன்னா? அண்ணன். 3 சுழி இன்னு. அப்ப 3 சுழி எண்ணு. ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு இன்னு வரணும். இன்னு. நாய். இந்தா இருக்கு பார்த்தீங்களா? இன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இப்பு வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இர்ரு வருது. இர்ரு வரிசை வருது. ஓகேவா? ஸோ அப்ப இன்னு வரிசை 3வது போட்டோம். அதுக்கப்புறம் இப்பு வரிசை வருது. அப்ப அப்பளம். அப்ப இப்பு வருதா இங்க? அப்ப இது 4வது. ஓகேவா? ஸோ அடுத்தது 5வது என்ன வரும்? இர்ரு வரிசை. ரா, ரா, ரீ, ரீ, ரூ, ரூ, ரே, ரே, ரை அதுல வருது. அப்ப ரு இங்க வந்துருச்சு. அப்ப இது 5வது. ஓகேவா? ஸோ அப்ப 6வது இதுதான். ஏன்னா இந்த இன்னு தான் வந்து கடைசி எழுத்து. சரியா? நம்மளுக்கு தெரியும். நா, நா, நீ, நீ, நு, நு இந்த இன்னு தான் வந்து இருக்கிறதுலே கடைசி எழுத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த 2 வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க். ஓகேவா? காது, காதி, காதை, காத்தல், காதல். அதுக்கப்புறம் அன்னை, அவள், அஃது, அப்பளம். சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க். சரியா? இதுல அஃது அப்படிங்கிற ஒரு வார்த்தை குடுத்துருக்கேன். பார்ப்போம் எத்தன பேரு சரியா இத போடுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ இது 2த்துக்கும் என்ன ஆர்டர் அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணணும். சரியா? கண்டிப்பா வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்பனா தான் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதே மாரி வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சு, கரெக்ட்டா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. நான் கரெக்ட்டா வந்து நான் சொன்னது எல்லாமே தெளிவா உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா, ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாரி வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்றத வச்சு தான் நம்ம மத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து அத வந்து பார்ப்பாங்க. சரியா? நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்கிட்டயும் நான் வந்து இத ஒரு ரெக்வெஸ்ட்டா வந்து கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா? உங்களுக்கு தெளிவா புரியுது, புரியல, என்ன அப்படிங்கிறத நீங்க கீழ கமெண்ட் பண்ணா தான் மத்த ஸ்டூடண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ அதே மாரி இந்த 2ம் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க். ஸோ இதுக்கான ஆன்ஸரும் வந்து நீங்க வந்து கீழ வந்து கமெண்ட்ல இந்த ஆர்டர் என்ன அப்படிங்கிறத மட்டும் போட்டா போதும். வார்த்தைகள்லாம் போட வேணாம். ஸோ இப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்க? இதுல வந்து நம்ம என்ன எழுதப் போறோம்? ஸோ இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? 2, 3, 5, 4, 1, 6 ஓகேவா? இதான் இதோட ஆர்டர். ஸோ இதோட ஆர்டர் என்ன? 6, 2, 1, 3, 5, 4 ஓகேவா? ஸோ இந்த இந்த நம்பர் மேல நம்மளுக்கு என்ன நம்பர் வருதோ அத அப்படியே இதோட ஆர்டர் என்ன அப்படிங்கிறத மட்டும் கீழ கமெண்ட் பண்ணுங்க 2 கொஸ்டினுக்கும் சரியா? ஸோ அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் அகரவரிசைப்படுத்துக. ஒரு தடவைக்கு 2 தடவ இந்த வீடியோவே வந்து திரும்ப, 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 திரும்ப பாருங்க. நீங்க பாக்க, பாக்க உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? ஸோ இத பத்தி உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன வந்து குடுக்குறேன். சரியா? சரி ஓகே. தேங்க் யூ. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம குடுத்துருவோம். ஸோ ஒரு சில இஷ்யூஸ்னால வீடியோஸ் வந்து கொஞ்சம் லேட்டு. நான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு. ஸோ நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன ஏதுங்கிறத. நான் WhatsAppல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மெசேஜ் பண்றேன். ஓகேவா? நெறையா மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகேவா? தேங்க் யூ.